ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சண்டே சமையல். இந்த சண்டே சிக்கன் பிரியாணி பண்ணேன். சரி, எப்படி பண்ணலாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ. வெங்காயம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. சைட் பை சைட் சிக்கன் பிரியாணி பாட் ஹீட் ஆகட்டும்னு வச்சுட்டேன். ஹீட் ஆனதும் நெய் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிவிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டாச்சு. அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவு நல்லா வதங்கணும். ஸோ அந்த கேப்பில் நம்ம போயிட்டு தக்காளி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. ப்ரௌன் கலர் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அந்த ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும். அது நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே போட்டுட்டேன். பிரியாணியில் என்னென்ன ஸ்பைசஸ்லாம் போடணும், என்னென்ன மசாலாலாம் போடணுமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து சிக்கன்லேயே போட்டு மேரினேட் பண்ணிட்டேன். கர்டு, சால்ட்டு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா எல்லாமே போட்டு அதில் ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும், பிரியாணி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை குக் ஆனதும் சிக்கனை ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த ஹீட் ஆனதுக்கப்புறமா தக்காளியை போட்டேன். தக்காளி அப்போ தான் நல்லா உள்ள அந்த ஜூஸ் அப்போ தான் உள்ளே இறங்கும். ஸோ தக்காளி பேஸ்ட்டும் அது எல்லாமே சேர்ந்து சிக்கன் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. அடுத்தது இந்த ஸ்டேஜில் வந்து புதினா கொத்தமல்லி போடணும். நான் பச்சை மிளகாய் முன்னாடியே போட மறந்துட்டேன். அதனால இப்போ புதினா கொத்தமல்லி போடும்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. நல்லா குக் ஆகி வரட்டும். சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி எப்போவுமே வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, சீரக சம்பா ரைஸாக இருந்தாலும் சரி, 1:1.5 ரேஷியோவில் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிரியாணி எப்போவுமே மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்துடும். ஸோ 1:1.5 ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணி உப்பு காரம் பார்த்தேன். உப்பு காரம் பார்க்கும்போது உப்பு ஓகே வந்துச்சு. பட் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுனால லெமன் ஜூஸ் போட்டு காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா பாயில் ஆகி வரட்டும். நல்லா பாயில் ஆகி வந்ததும் தண்ணி நல்லா, ஏன்னா சிக்கன் வந்து நமக்கு முன்னாடியே குக் ஆகிடுச்சு. அதனால தண்ணி நல்லா பாயில் ஆகி வந்தாலே போதும். மசாலா எல்லாமே குக் ஆகிடுச்சு. பாயில் ஆகி வந்ததும் ஏற்கனவே அரிசியில் இருக்க தண்ணியை வடித்து வச்சுருந்தேன். ஸோ ரைஸை ஆட் பண்ணுறோம். ரைஸை ஆட் பண்ணி அப்போல்லாம் வந்து உங்களுக்கு அடுப்பு சிம்மில் இருக்கக்கூடாது, நல்லா ஆனில் இருக்கணும். ஆனில் இருக்கும்போது ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடி பிடிக்காது. இது ட்ரை ப்ளே பாட்டு, ஸோ அதனால் அடி பிடிக்காது. இருந்தாலும் அடியில் படாத அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட்டுட்டு தண்ணியும் அரிசி ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் லிட்டு போட்டு நம்ம வெயிட் வச்சிடணும். லிட்டு போட்டு வெயிட் வச்சதும் உடனே அலாரம் வச்சுருங்க. 10 to 15 மினிட்ஸ்க்கு அலாரம் வச்சுருங்க. சிம் பண்ணிவிடுங்க. டைம் முடிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அலாரம் வைங்க. அது தம்மிலே குக் ஆகும். தம் முடிஞ்சதும் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி ரெடி. நான் ரெகுலராக இப்படி தான் பண்ணுறேன்.